ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நிக்சன். இன்றைய தினம் அதாவது மன்னிப்பு கேட்கறது அப்படின்ற பழக்கம் அதிகமாக இல்லாமலே போயிருச்சு. ஸோ இன்றைய தினம் இந்த மன்னிப்பு அப்படின்ற ஒரு காரணத்தினால எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். அதே சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அண்ணா தம்பி, அக்கா தங்கச்சி, இல்லைன்னா அக்கா அண்ணா தம்பி தங்கச்சி, இப்படி பல உறவுகள் இருக்கும். இப்படி பல உறவுகள் சின்ன வயதில் பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா சந்தோஷமாக சண்டை பிடிச்சி பல விளையாட்டுகள், பல கோபங்கள், பல ஈகோ, பல சுவாரஸ்யமான மறக்க முடியாத பல சம்பவங்களோடு நாங்கள் வாழ்ந்திருப்போம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் அக்கா தம்பி தங்கச்சி தம்பி இப்படி ஏதாவது வாழ்க்கையில் உங்களுக்கு முக்கியமான ஏதாவது ஒரு உறவுகளில் சின்ன சண்டைகள், சின்ன பிரச்சனைகள், சின்ன சம்பவங்கள் உங்களுக்கு நடந்திருக்கலாம். ஆனால் அந்த சம்பவங்களில் நீ சோரி கேட்கிறதா, நான் சாரி கேட்கிறதா, இல்லைன்னா நீ மன்னிப்பு கேட்கிறதா, நான் மன்னிப்பு கேட்கிறதா அப்படின்ற ஒரு ஈகோ பிரச்சனையினால அந்த உறவுகளை நாங்கள் நிரந்தரமாக இழந்திருப்போம். ஸோ இன்றைய தினம் இந்த மன்னிப்பு அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு பெருமதியான ஒரு விஷயம். அந்த மன்னிப்புனால நாங்கள் எவ்வளோ சம்பவங்களை எங்களுடைய வாழ்க்கையில் சாதிக்க முடியும், எவ்வளவு நாங்கள் இழக்கக்கூடிய சூழ்நிலைகளை, உறவுகளை இழக்காமல் நம்மளுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்ற அளவுக்கு இந்தியா நாட்டில் உண்மையாக நடந்த ஒரு அக்கா, ஒரு தங்கச்சியும் ஒரு அண்ணாவுக்கும் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை தான் நான் இன்றைய தினம் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இன்றைய தினம் அந்த சம்பவத்தை நம்ம கதைக்கிறதுக்கு முதல் உங்களுடைய வாழ்க்கையில் அக்கா தங்கச்சி, இல்லைனா தம்பி தங்கச்சி, அண்ணா தம்பி, இப்படி ஏதாவது முக்கியமான உறவுகளோட உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன சண்டைகள் நடந்து நிரந்தரமாக நீங்கள் அந்த உறவுகளை இழந்திருக்கீங்களா? இல்லைனா அந்த உறவுகளை ஒரு மாதம், ஒரு வருடம், இல்லைனா பல வருடங்களுக்கு பிற்பாடு ஒரு மன்னிப்பு கேட்டு மறுபடியும் நீங்கள் அந்த உறவுகளோட சேர்ந்து வாழ்ந்திருக்கீங்களா அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது நடந்திருந்தால் மறக்காம கமெண்ட் சைட்டில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. ஸோ இன்றைய தினம் உண்மையாக நடந்த ஒரு அக்கா, ஒரு தங்கச்சிக்கும் ஒரு அண்ணாவுக்கும் உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்தியா நாட்டில் பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சியும் ஒரு அண்ணா ஒருத்தவங்களும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சின்ன வயதில் பயங்கரமாக சண்டை பிடிக்கிறாங்க. சண்டைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரினுடைய குடும்பத்திலையும் எல்லாரினுடைய வீட்டிலையும் நடக்கிறது போல சின்ன சின்ன சண்டைகள் தான். அந்த சண்டைகளில் பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா அண்ணா சாரி கேட்க மாட்டார், அதாவது மன்னிப்பு கேட்க மாட்டார். தங்கச்சிக்கு பயங்கரமாக அடிச்சிருவார், ஏதாவது ஒரு குழப்படி பண்ணிடுவார். ஸோ இந்த மாதிரி குழப்படி பண்ணதுக்கு பிற்பாடு பயங்கரமாக ஓன்னு அழ தொடங்கிடுவாங்க. ஸோ அம்மா பார்ப்பாங்க, என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா எல்லாரினுடைய வீட்டுகளில் நடக்கிற பஞ்சாயத்து போல இவங்களும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்லுவாங்க. ஸோ அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, சரி ஓகே அண்ணாட்ட சொல்லுவாங்க, தங்கச்சி நீ சாரி கேளு, மன்னிப்பு கேளு அப்படின்னக்குள்ள அண்ணா மன்னிப்பே கேட்க மாட்டேன்னுருவார். ஸோ இந்த பஞ்சாயத்தை அம்மாவுக்கு பண்ணி ஏலாம என்னமாச்சும் பண்ணுங்கன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அதே மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொன்ன அண்ணா அந்த தங்கச்சியோடைய மறுபடியும் சிரிச்சு விளையாட தொடங்கிடுவாங்க. ஸோ இதுகள் பல நாட்களாக இப்படி இந்த மாதிரிக்கு சண்டை பிடிக்கிறதும், அம்மா இதுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதும், அண்ணா மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்கிறதும், அதன் பிற்பாடு ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில மனத்தியாலயங்களே அவங்க சேர்ந்து விளையாடுறதும், இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, என்னதான் இவங்க செய்கிறாங்க அப்படின்ற மாதிரிக்கு நோட் பண்ண தொடங்குறாங்க. நம்ம சொன்னால் மன்னிப்பு கேட்க மாட்டேன்றானுங்கள், ஆனால் அதுக்கு பிற்பாடு 2 பேருமே சேர்ந்து விளையாடுறாங்க. என்னதான் இவங்க பண்ணுறாங்க அப்படின்றத நோட் பண்ணுறாங்க. அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த தங்கச்சின்றவங்க என்ன செய்யறாங்கன்னா, சண்டை பிடிச்சி அம்மா சொல்லியே மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு ஒரு கெத்தா இருக்கிற அந்த அண்ணாட்ட பார்த்தீங்கன்னா சின்ன வயதுல போய் கேட்குறாங்க, நீ தான் தப்பு பண்ணா, சாரி கேளு, மன்னிப்பு கேளு அப்படின்னு பல தடவைகள் சொல்றாங்க. அண்ணா என்ன செய்யறாங்க, சரி ஓகே பிரச்சனை இல்லை, சாரி மன்னிப்பு இந்த வச்சுக்கோ அப்படின்ற மாதிரிக்கு ஃபன்னா கதைச்சு 2 பேரும் திரும்பி சேர்ந்து விளையாடுறாங்க. இதை நோட் பண்ண அவங்களோட அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகே நம்ம சொல்லி மன்னிப்பு கேட்கலனாலும் அவங்க மறுபடியும் அவங்களுக்குள்ளேயே கதைச்சு டிஸ்கஸ் பண்ணி சேர்ந்து விளையாடுறாங்க. நம்மளுடைய பிள்ளைகள் இவ்வளோ சந்தோஷமாகவும் இவ்வளோ புரிந்துணர்வோடையும் இவ்வளோ ஒரு நல்லா இருக்கிறாங்களே அப்படின்றத அவங்களே பெருமைப்பட்டுக் கொள்றாங்க. ஸோ இப்படி இருக்கக்குள்ள இப்படி வளர தொடங்குறாங்க. உங்கள் 2 பேருக்கு முக்கியமாக இருக்கிறதுல அண்ணா தப்பு செய்திருந்தாலும் சரி, தப்பு செய்யாமல் இருந்தாலும் சரி, மன்னிப்பு கேட்கறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஈகோ ஒன்று இருக்குது. அதே சமயத்தில் தங்கச்சிக்கு ஒரு ஈகோ ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானும் உன்னோட்ட மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்ற மாதிரிக்கு ஒரு ஈகோ ஒன்று இருக்குது. யார் மேலே தப்பு இருக்குது, தப்பு இல்லை அப்படின்றது 2வது பட்சம். ஆனால் 2 பேருக்குள்ளேயும் வளர 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 ஒரு விஷயம் ஒன்று தொடங்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈகோ அப்படின்றது, யார் மன்னிப்பு கேட்கறது அப்படின்றது, மன்னிப்பு கேட்கறதுல பயங்கரமான மாதிரிக்கு திமிரா இருக்கக்கூடிய விஷயங்கள் 2 பேர்கிட்டையுமே இருக்குது. ஆனாலும் 2 பேரும் பயங்கர அன்பாகவும் பாசமாகவும் பயங்கரமான சுட்டித்தனமாகவும் பார்த்தீங்கன்னா வளர தொடங்குறாங்க. இப்படி வளர்ந்து வரக்குள்ள பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா தங்கச்சிக்கு திருமணமாக தொடங்குது. திருமணமாகிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கூடுதலாக அமெரிக்கா அந்த மாதிரியான நாடுகளில் ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிச்சு அப்படியா இருந்துச்சுன்னா அந்த நாட்டிலேயே போய் செட்டில் ஆயிடுவாங்க. ஆனால் அதனால பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா தங்கச்சி தம்பி இந்த மாதிரியான கேரக்டர்லாம் ஃபீலிங்ஸ்கள்லாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுவாங்க. அதே போல இந்த தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வேலை செய்கிற ஒரு நபரை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க.
திருமணம் பண்ணதுக்கு பிற்பாடு அண்ணாவுக்கு வந்து பயங்கர கவலையாக இருக்குது. தங்கச்சியோட வாழ்ந்த நினைவுகள், விளையாண்ட இது இப்படி பெரிய பெரிய ஒரு நபராக வளர்ந்திருந்தாலும் அவங்களுடைய அன்பு வந்து பயங்கரமாக இருக்குது. இப்படி இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா திருமணமாகி அவங்க அமெரிக்கா நாட்டுக்கு போய் செட்டில் ஆயிடுறாங்க. இது வந்து அண்ணாவுக்கு வந்து பயங்கர கஷ்டமாகவும் கவலையாகவும் பயங்கர ஒரு டிப்ரெஷனை தரக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. இருந்தாலும் அவங்க போயிடுறாங்க. இப்படி போயிருக்கக்குள்ள பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா வந்து பயங்கரமாக வந்து ஆன்லைன் மூலம் அவங்க வாட்ஸ்அப் மூலம் இந்த மாதிரி வந்து கதைக்க தொடங்குறாங்க. அதாவது அண்ணா தம்பி அப்படின்னு மாறி மாறி எனக்கு தொடக்கத்திலிருந்தே வந்து கொண்டிருக்கு. தங்கச்சிக்கும் அண்ணாவுக்கும். தங்கச்சி என்ன செய்கிறாங்கன்னா அண்ணாவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேரடியாக விளையாண்ட காலங்கள் எல்லாமே போய் அவங்க அமெரிக்க நாட்டில் இருந்து ஒரு ஆன்லைன் மூலம் வீடியோ கால் இந்த மாதிரி செட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாட்ஸ்அப் மூலம் வந்து கதைக்க தொடங்குறாங்க. இப்படித்தான் அவங்களுடைய காலங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போய் கொண்டிருக்குது. ஸோ அதன் பிற்பாடு என்ன செய்கிறாங்கன்னா இவங்களுடைய அப்பா வந்து இறந்து போயிடுறாங்க. அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அப்பா இறந்ததுக்கு வந்து அந்த அம்மா அப்பா இறந்ததுக்கு பிற்பாடு அப்பா வந்து இவங்க இந்தியா நாட்டிலேயே இருக்கக்குள்ளே இருந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா வந்து இவங்க வெளிநாடு அதாவது அமெரிக்கா நாட்டுக்கு போனதுக்கு பிற்பாடு இறந்து போயிடுறாங்க. ஸோ இறந்து போனதுக்கு பிற்பாடு என்ன செய்கிறாங்கன்னா வந்து இவங்களோட தங்கச்சி மெரி பண்ணியிருக்காங்க. அதாவது திருமணமாகி தான் அமெரிக்கா நாட்டில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. மறுபடியும் என்ன செய்கிறாங்கன்னா இந்தியா நாட்டுக்கு வர்றாங்க. அண்ணாவுக்கு வந்து பயங்கர ஆசையாக இருக்குது. என்னன்னா தங்கச்சியை பல வருடங்களுக்கு பிற்பாடு மீட் பண்ண போகிறாங்க. நேரடியாக மீட் பண்ண போகிறாங்க. அந்த ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அம்மா இறந்து போன கவலையில் வேற இருக்கிறாங்க. ஸோ இந்த கவலையில் இருக்கும் பொழுது தங்கச்சி என்ன செய்கிறாங்கன்னா அம்மா இறந்து இந்திய நாட்டுக்கு மறுபடியும் வர்றாங்க. மறுபடியும் வரும்பொழுது அந்த அண்ணா வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு பெரிய நபர் ஆயிட்டாங்க. அந்த தங்கச்சி அப்படின்றவங்க ஒரு பெரிய நபர் ஆயிட்டாங்க. ஸோ அண்ணா வந்து இப்போ இருக்கிற அந்த கிராமத்தில் அந்த பிரதேசத்தில் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு மரியாதையான ஒரு நபராகவும் மிகப்பெரிய ஒரு கெத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கெத்தான ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதைக்குரிய நபர்கள்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நபராக தான் இந்த தங்கச்சியினுடைய அண்ணா இருக்கிறாங்க. தங்கச்சியும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு அமெரிக்கா நாட்டில் வந்து ஒரு நபரை திருமணம் முடிச்சிருக்கிற ஒரு காரணத்தினாலையும் அமெரிக்கா நாட்டில் வாழ்ற ஒரு லைஃப் ஸ்டைலில் வந்து மாறி போய் இருக்கிற ஒரு காரணத்தினாலையும் அவங்களும் ஒரு ஸ்மார்ட்டாக ஸ்டைலாக அவங்களோட ஒரு கெத்தான ஒரு மூமெண்ட்டில் தான் இந்த நாட்டுக்கும் வர்றாங்க. ஸோ இப்படி இருக்கக்குள்ள அம்மாவும் இறந்து போயிருக்காங்க. அம்மாவினுடைய இறந்த வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் வந்து தங்குறதுக்கான ஒரு வசதிகளை ஏற்படுத்தாமல் அண்ணா என்ன செய்கிறாங்கன்னா தங்கச்சியினுடைய ஹஸ்பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வாழ்ந்தாக்கள் இங்கே வந்து அவங்க வந்து நம்மளுடைய வீட்டில் தங்க வேணாம், ஒரு ஹோட்டலில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கட்டும் அப்படின்னு வந்து தனியாக ஒரு ஹோட்டலில் வந்து ரூம் புக் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ தங்கச்சி வந்ததுக்கு பிற்பாடு தங்கச்சிட்டு அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாவும் திருமணம் முடிச்சுட்டு அண்ணாவும். ஸோ என்ன செய்கிறாங்கன்னா தங்கச்சிட்ட சொல்கிறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நான் ரூம் புக் பண்ணியிருக்கிறேன், அங்கே நீங்கள் தங்கிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கச்சி என்ன செய்கிறாங்க ஓகே அப்படின்ட்டு அந்த ரூமில் வந்து தங்குறதுக்கு போகிறாங்க. தங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அவங்க தங்கி இருக்கிற விடுதியில் அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஒர்க் ஆக இல்லை, ஏசி இல்லை போல இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஏசி இல்லை அப்படின்றது தெரிஞ்சதுக்கு பிற்பாடு அவங்களோட அந்த தங்கச்சியினுடைய ஹஸ்பண்ட் அதாவது கணவர் என்ன செய்யறேன்னா கொஞ்சம் பிரச்சனை பண்ண தொடங்குறாங்க. உன்னுடைய அண்ணாவுக்கு வந்து அறிவு இல்லையா, நாங்கள் அவ்வளோ பெரிய ஒரு நாட்டிலேருந்து அவ்வளோ பெரிய ஒரு நிறுவனத்தில் நான் வேலை செய்கிறேன், எவ்வளோ ஸ்டைலாகவும் எவ்வளோ ஸ்டைல் அப்படின்ல எவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு பர்சன். ஸோ நான் இங்கே வந்து ஒரு ஏசி இல்லாத ஒரு ரூம் எனக்கு தந்திருக்கிறீங்க அப்படின்னு வந்து பிரச்சனை பண்ண தொடங்குறாங்க. அந்த இறந்து போன அதாவது அந்த தங்கச்சியினுடைய அந்த அண்ணனுடைய அம்மா இறந்து போயிருக்காங்க. அந்த இறந்து போன இறப்பு வீட்டில் வந்து இந்த தங்கச்சியினுடைய ஹஸ்பண்ட் வந்து முகம் தொங்க போட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு இறந்து வீடு அப்படின்றதுனால கவலையா இருப்பாங்க. ஓகே, ஆனாலும் அண்ணாவுக்கு வந்து ரெண்டு பேரும் கதைச்சு கொள்றது டிஸ்கஸ் பண்றது இந்த மாதிரி எல்லாம் பார்க்கக்குள்ள வந்து என்னமோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு கொள்றேன். ஸோ அண்ணா என்ன செய்யறேன்னா போய் நேரடியாக வந்து கேட்குறேன், என்ன பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இல்லை தங்கச்சி சொல்றாங்க நாங்கள் அவ்வளோ பெரிய ஒரு நாட்டில இருந்து வந்திருக்கிறேன், நான் அவ்வளோ பெரிய நீ எனக்கு ஒரு ஏசி இருக்கிற ஒரு ரூம் கூட எனக்கு புக் பண்ணி தரமாட்டியா அப்படின்னு தங்கச்சி அண்ணாவிட்ட வந்து வாக்குவாதப்படுறாங்க. ஸோ அண்ணா சொல்றேன் இல்லை நான் தெரிஞ்சு பண்ண இல்லை, நான் வந்து ஏசி இல்லை அப்படின்றத நான் சரியாக அதை கவனிக்க இல்லை, நான் அதை தெரிஞ்சு பண்ண இல்லை, தெரியாம தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதன் பிற்பாடு அந்த ஊர்ல அந்த அவங்கள்ட்ட இருக்கிற சொந்தக்காரவங்கலாம் வந்து 4 பேர் 4 விதமா கதைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தானே. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த தங்கச்சிட்டையும் பார்த்தீங்கன்னா தங்கச்சி அவங்களோட அண்ணாட்ட பார்த்தீங்க அப்படி இருந்துச்சுன்னா தங்கச்சிட்டு ஹஸ்பண்ட்டு உங்களோட அண்ணா வந்து தொடக்கத்துலேருந்தே அப்படித்தான் பயங்கர ஒரு திமிரு பிடிச்சவன், ஒரு மன்னிப்பு கூட கேட்க மாட்டான் அப்படி இப்படின்னு கண்ட மாதிரிக்கு வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமாக வந்து நிறைய கதைகள் நிறைய விஷயங்களை எல்லாம் வந்து சொல்லி கூபப்படுத்திட்டாங்க. ஸோ இவங்களோட அண்ணாவும் என்னென்னா அதுக்கு பிற்பாடு போய் அதை பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன் எடுத்து கதைக்கையும் இல்லை. ஸோ இந்த தங்கச்சிக்கும் அண்ணாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் ஒன்று ஏற்படுது. என்னென்னா அந்த என்னுடைய ஹஸ்பண்ட் அமெரிக்கா நாட்டிலேருந்து வந்திருக்கிறீர், அந்த வந்து என்னுடைய ஒரு கணவருக்கு பார்த்தீங்கன்னா நீ சரியான விதத்தில் நீ வந்து கவனிக்கையில் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவங்களுக்கு கோபம் வருது. அண்ணாவும் பார்த்தீங்கன்னா அம்மாவினுடைய இறந்த வீட்டில் இருக்கிற ஒரு சூழ்நிலை காரணமாக அதை பெரிய அளவுக்கு வந்து கவனிக்க முடியாமலும் இருக்கிறார். ஸோ இப்படி இருக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இறந்த வீடு முடிஞ்சதுக்கு பிற்பாடு வந்து அவங்களோட அண்ணா அதாவது அண்ணாவினுடைய தங்கச்சியினுடைய ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா வந்து
நான் வந்து உங்களோட அம்மாவினுடைய இறந்த ஒரு காரணத்தினால தான் இதெல்லாம் பொறுத்து கொண்டிருக்கிறேன், இல்லைனா வந்து நான் உடனே போயிருப்பேன் அப்படின்ற மாதிரிக்கு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன விரிசல்கள் வர தொடங்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இறந்த வீடு அவங்களோட அம்மாவினுடைய உடலெல்லாம் அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு கோவிச்சு கொண்ட மாதிரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படி இருந்துச்சுன்னா போயிடுறாங்க. அண்ணாவும் அதுக்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன்னிப்பு கூட வந்து மறுபடியும் அவங்கள்ட்ட கேட்கையில் ஆல்ரெடி தெரியாமல் தான் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அதன் பிற்பாடு கேட்கையில் என்ன செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா, தங்கச்சியும் அவங்க தங்கச்சியினுடைய ஹஸ்பண்டும் அமெரிக்காவுக்கு மறுபடியும் போயிடுறாங்க. ஸோ இதன் பிற்பாடு பல வருடங்களாக இந்த தங்கச்சி அண்ணாவும் பார்த்தீங்கன்னா வந்து யாருமே ஒரு ஆன்லைன் மூலமோ இல்லைனா வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமோ ஒரு மெசேஜோ ஒரு செட்டிங்கோ எதுவுமே இல்லை, கதைக்கிறது எல்லாமே ஸ்டாப் பண்ணப்பட்டுருச்சு. ஸோ இப்படி இருக்கக்குள்ள பார்த்தீங்க எப்படி இருந்துச்சுன்னா, அண்ணாவுக்கும் தங்கச்சிக்கும் இருந்த அந்த பாசம் எல்லாமே இல்லாமல் போய் முழுசாக மறந்துட்டாங்க அப்படின்ற அளவுக்கு போயிருச்சு. ஸோ இப்படி ஒரு சில வருடங்களுக்கு பிற்பாடு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தங்கச்சி பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்கும் இந்த அண்ணாவுக்கும் ஒரு முக்கியமான ஒரு சொந்தக்கார நபரினுடைய திருமணம் ஒன்று நடக்குது இந்தியாவில். மறுபடியும் தங்கச்சி வந்து இந்தியாவுக்கு வர்றாங்க. ஆனால் அந்த அண்ணாவோட வந்து எந்த ஒரு கதை பேச்சு எதுவுமே இல்லை. இப்படி வரக்குள்ள வந்து அண்ணாவுக்கும் அவர் முக்கியமான ஒரு சொந்தக்கார ஒரு நபராக இருக்கிறனால அந்த திருமண வீட்டுக்கு 2 பேருமே போகிறாங்க. இப்படி 2 பேருமே போகக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து அந்த திருமண வீட்டில் வந்து 2 பேருமே முகம் பார்த்துக்கொள்ள இல்லை, 2 பேருமே கதைக்கு இல்லை, 2 பேருமே பார்த்தீங்கன்னா அதே கோபத்தோட தான் இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இருக்கிற அந்த திருமண மண்டபத்தில் வந்து 2 குழந்தைகள் விளையாடுறாங்க. அதாவது ஒரு தங்கச்சியும் ஒரு அண்ணா ஒருத்தவங்களும் சின்ன குழந்தைகள் விளையாடுறாங்க. விளையாடும் போது பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா சண்டை பிடிக்கிறாங்க. அதாவது தங்கச்சிக்கு வந்து அண்ணா அடிச்சிடுறாரு. அடிச்சதுக்கு பிற்பாடு தங்கச்சி அழுக தொடங்குறாங்க. அழுததுக்கு பிற்பாடு அண்ணா வந்து என்ன செய்யறாங்கன்னா கொஞ்ச நேரத்தில் சரி ஓகே அப்படின்னு சொறி கேட்கறாங்க, மன்னிப்பு கேட்கறாங்க. இப்படி வந்து விளையாடுறாங்க. இதை வந்து இந்த தங்கச்சியும் இந்த அண்ணாவும் பார்த்தீங்கன்னா பார்த்து கொண்டிருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே வந்து கண்ணால கண்ணீர் வர்ற அளவுக்கு வந்து மிகவும் கவலையாக வந்து அதை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அவங்களுடைய அன்பு பழைய நினைவுகள் எல்லாம் வர தொடங்குது. ஸோ இதை வந்து அவங்களால கட்டுப்படுத்த முடியல. இருந்தாலும் அவங்க 2 பேருமே பள்ளப்படுத்தி கொண்டு அவங்க 2 பேருக்கும் இருக்கிற ஒரு ஈகோ ஒரு காரணத்தினால வந்து அந்த சப்ஜெக்டையும் பார்த்ததுக்கு பிற்பாடு போயிடுறாங்க. ஸோ இப்படி இந்த கல்யாணம் திருமணங்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கு பிற்பாடு மிகப்பெரிய கவலை 2 பேருக்குமே மனசுக்குள்ள வந்து பாசம் கவலை எல்லாமே இருக்குது. ஆனாலும் அந்த ஈகோ அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கதைக்கவே இல்லை. கதைக்காததுக்கு முக்கியமான ஒரு காரணம் தங்கச்சியினுடைய ஹஸ்பண்ட் வந்து இருக்கிறாங்க. அந்த ஒரு ஹஸ்பண்டுக்கு முன்னாடி கதைச்சு அவங்களோட கெத்தை விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கம் தங்கச்சிக்கு இருக்குது. அண்ணாவுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாவுக்கும் திருமணமாகி அவங்களுக்கும் வைஃப் இருக்குது. அவங்களும் ஒரு கிராமத்தில் அந்த கிராமம்ல ஒரு பிரதேசத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள ஒரு கெத்தான ஒரு மனிதரா இருக்காங்க. சோ அவருக்கு வந்து ஈகோ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து அத ஒரு மன்னிப்பு கேட்கிறதுக்கோ கதைக்கிறதுக்கோ வந்து இடம் கொடுக்க இல்ல. சோ இப்படி இருக்கக்குள்ள திருமணம் எல்லாம் முடிஞ்சு அந்த அமெரிக்கா குடும்பத்தோட அந்த ஹஸ்பண்டோட ஃபேமிலியோட குழந்தைகளோட அந்த தங்கச்சி அப்படின்றவங்க வந்து போறதுக்கு வெளிக்கிறாங்க கார்ல. சோ அப்படி போகக்குள்ள அண்ணா என்ன செய்யறாருன்னா காருக்கு முன்னுக்கு போய் நின்று அந்த ஹஸ்பண்ட் தங்கச்சியினுடைய கணவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னைய மன்னிச்சு கொள்ளுங்க அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்றாரு. சோ சொல்லும் பொழுது அந்த தங்கச்சியினுடைய கணவர் என்ன செய்யறாருன்னா அமெரிக்கால இருந்து வந்திருக்கிற நபர் அவர் வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கிறார். அந்த இடத்துல பாத்தீங்க எப்படி இருந்துச்சுன்னா தங்கச்சி வந்து பயங்கரமா அழுக தொடங்கி அண்ணாவை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அதன் பிற்பாடு அவங்க வந்து என்னென்ன ஈகோ என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சோ அவ்வளவும் இல்லாம போய் மறுபடியும் அவங்க கட்டி பிடிச்சி எல்லாருமே ஊர் கிராமம் அந்த கல்யாண திருமணத்துல மண்டபத்தில் இருக்கிற அவ்வளோ பேருமே பார்க்குறாங்க என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன் இவங்க இப்படி கட்டி பிடிச்சி அழுகுறாங்க, என்ன நடந்தது, என்ன பிரச்சனை அப்படின்றது எல்லாருக்குமே கன்ஃபியூஸாக இருக்குது, குழப்பமாக இருக்குது. ஏன்னா என்ன பிரச்சனை யாருக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா தங்கச்சி அண்ணா அதே போல அந்த அமெரிக்காவில் வந்திருக்கிற அந்த ஹஸ்பண்ட் அந்த அவங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்க யாருக்குமே என்ன பிரச்சனைனே தெரியாது. அதனால ஒரு அண்ணாவுக்கும் ஒரு தங்கச்சிக்கும் நடந்த உண்மையான பாச போராட்டத்தினுடைய நிகழ்வு தான் நடந்து கொண்டிருக்குது. ஸோ அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து சேர்றாங்க, 2 பேருமே கதைக்கிறாங்க, 2 பேருமே நடக்குது. ஸோ அதன் பிற்பாடு ஒரு ப்ரோக்ராம் மூலம் வந்து ஒரு இது மூலம் வந்து இந்த சப்ஜெக்ட் நடந்த ஒரு சப்ஜெக்ட் ஒன்று வந்து வெளியே தெரிய வந்துருந்துச்சு. ஸோ இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சில யூடியூப்ஸில் வந்து கதைச்சிருக்கிறாங்க. ஆனால் பெரிய அளவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு கதைச்சது கிடையாது, சும்மா ஷோர்ட்டா கதைச்சிருந்திருக்காங்க. ஸோ இன்றைய தினம் ஒரு அண்ணாவுக்கும் தங்கச்சிக்கும் உண்மையாக நடந்த ஒரு பாச போராட்டத்தினுடைய உண்மையான ஒரு ஸ்டோரியை தான் இன்றைய தினம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலையும் இது மாதிரி ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கலாம். நீங்கள் எதுவுமே யோசிக்காமல் உங்கள் மேலே தப்பு இருக்கோ தப்பு இல்லையோ ஒரு மன்னிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டீங்கன்னா உங்களுடைய முக்கியமான ஒரு உறவாக இருந்தால் அந்த உறவு நீடிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட அதிகமாக இருக்கலாம். ஸோ இன்றைய தினம் உண்மையாக நடந்த அண்ணாவுக்கும் ஒரு தங்கச்சிக்கும் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன். ஸோ இது போல இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.